இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? பரவாயில்ல டாக்டர், நல்லா இருக்கேன். டேப்லெட்லாம் எடுத்துக்கிறீங்களா? கரெக்டா எடுத்துக்கிறேன். என்ன சங்கரன், வைஃப் நல்லா பாத்துக்கிறீங்களா இல்ல பிசினஸ் ஆபீஸ்னு சுத்திட்டு இருக்கீங்களா? நல்லா பாத்துக்கிறேன் டாக்டர். பார்த்தா அப்படி தெரியலையே. ஜெயந்திக்கு பிபி கம்மியா ஆக மாட்டேங்குது. டாக்டர், நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் சேர்த்து பாத்துடலாமா? அவ்வளோ சீரியஸாலாம் இல்ல. பிபி தான் ஹையா இருக்கு. மத்தபடி ஷீ இஸ் நார்மல். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இவங்களுக்கு டென்ஷன் கொடுக்கற மாதிரி ஏதாவது நடக்குதா? பிரச்சனை 1-2 வந்தா பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தாங்கிக்குவா. ஒரு பொண்ணு உருவத்துல ஒட்டு மொத்தமா வந்து நிக்குதே, அப்புறம் எப்படி தாங்குவா? என்ன சொல்றீங்க? புரியல. அவங்க அப்படிதான் டாக்டர் பேசுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ ஜெயந்திக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம எங்கேயாவது வெளியே கூட்டி போங்க, அவளுக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும். இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போயிட்டு வாங்க ஜெயந்தி. உடம்ப பாத்துக்கோங்க. டேக் கேர். வரேன். தேங்க்யூ டாக்டர். இந்தம்மா ஜூஸ். வேணாண்டா, நான் சொல்றேனா இல்லையா, எனக்கு இந்த சமந்தாவை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அவளாலேயே எனக்கு பிபி ஏறி நான் சாக போறேன். அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? எல்லாத்துக்கும் காரணம் நீ உங்க அப்பாவும் தாண்டா. இன்னும் அந்த சமந்தாவை இந்த வீட்லயே தங்க வச்சிருக்கீங்க. கரெக்டா சொன்ன ஜெயந்தி. இது எங்க குடும்ப விஷயம், நீங்க தலையிடாதீங்க. அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? நிர்மலா எனக்கு சம்பந்தியா வர போறவன். அவ கேக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஜெயந்தி, டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்க? உன்னை டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல? உங்ககிட்ட எல்லாம் பேசினா டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண முடியும்? ஜெயந்தி, பேசாம டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அமெரிக்கால இருந்து என் ஃப்ரெண்டு நிர்மலாவும் அவ பொண்ணு வந்திருக்காங்க. அவங்கள இங்க விட்டுட்டு நான் போய் எங்க அம்மா வீட்டுல தங்கினா நல்லா வாங்க இருக்கும். நான் இங்க இருக்கும் போதே நீங்களும் உங்க பையனும் என்னென்னவோ பண்றீங்க. நான் இந்த வீட்டுல இல்லனா கேட்கவா வேணும்? ஜெயந்தி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தான் நல்லா பாத்துப்பீங்களே. அம்மா, அப்ப இவங்களையும் தாத்தா விட்டு கூட்டு போயிடு. நாங்க என்ன டூருக்கா வந்திருக்கோம் ஒவ்வொரு இடமா போய் தங்கறதுக்கு? நான் இங்க என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இங்க பாரு ஜெயந்தி, உனக்கு வேணும்னா நீ போய் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வா. எனக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் இல்ல. நானும் என் பொண்ணு இங்கே இருக்கிறோம். என் பொண்ணு இங்க இருக்கும் போதே உன் புள்ள கண்டுக்க மாட்டேங்கிறான். பத்தாததுக்கு அந்த சாகசக்காரி வேற இங்க இருக்கா. அதான் அவங்களே சொல்லிட்டாங்களா ஜெயந்தி, அப்புறம் என்ன? Hi Leela, how are you? Fine. நான் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? Okay. ஓகே தானா? அப்ப நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் லீலா. ஹே, எங்க போற? கொஞ்சம் படிக்கணும். கம் ஆன் லீலா, நாமெல்லாம் ஒரே வீட்ல இருக்கோம். ஆனா ஹாய் how are you னு மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, ஃப்ரீயா பழகலாம்ல. இத பாரு லீலா, உனக்காக நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னை விட உனக்கு தான் ரொம்ப அழகா இருக்கும். இந்தா வெச்சுக்கோ. நோ தேங்க்ஸ். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா எங்க அண்ணம்மாக்கு பிடிக்காது. அவங்க கண்ணில் படாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அவங்க இங்க இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாவது சொல்லிருப்பாங்க. அது யாரா இருந்தாலும். இப்பதான் அவங்க இல்ல, அப்புறம் என்ன? போட்டு பாரு. எனக்கு வேண்டாம். என்ன லீலா, உனக்காக நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ Dress கூட பார்க்கல, ஆனா வேண்டாங்கற. வெளியில போட்டு சுத்த வேணாம், அட்லீஸ்ட் ரூம்லயாவது போட்டுக்கலாம்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். என்ன லீலா, நீ இவ்ளோ தூரம் சொல்றல்ல, என்ன அவாய்ட் பண்ற? அவதான் பிடிக்கலன்னு சொல்றால, நீங்க ஏன் அவளை கம்பல் பண்றீங்க? நானும் லீலாவும் பேசிட்டு இருக்கோம், நடுவுல நீ யாரு? நான் அவளோட அண்ணி. அதெல்லாம் பழைய கதை. நான் தான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனி நான் தான் அவளுக்கு அண்ணி. ஏன் லீலா, நான் உனக்கு இதெல்லாம் தரக்கூடாதா?
பேசக்கூடாதா இல்ல பழக கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஓ, நீயும் இவ கட்சி தானா? இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். விடு லீலா, அவளை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. எங்க அவ கூட சேர்ந்து தப்பான ஹாபிட் எல்லாம் கத்துக்குவியோன்னு நான் பயந்துட்டேன். தப்பு சரியெல்லாம் நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? நீங்க செஞ்ச தப்பால தான் எங்க அம்மா உடம்புக்கு முடியாம வீட்ல படுத்துட்டு இருக்காங்க. அத நீங்க மறந்துடாதீங்க. லீலா, சின்னத்துக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நான் தான் காரணம்னு நீ நினைக்கிறியா? ஆமா, உங்களை பார்த்து பார்த்து தான் எங்க அம்மாக்கு பிரஷர் அதிகமாச்சு. டாக்டர் கூட வந்துட்டு போயிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. பாவம் எங்க அம்மா. எங்க அண்ணன் கிட்ட மட்டும் இல்ல, எங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் தள்ளியே இருங்க. லீலா, அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்த்தா போதும். யாரும் யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். நான் வளர்ந்த பொண்ணு, எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. நான் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு எனக்கும் தெரியும். மைண்ட் இட். லீலா, உன்னை ரொம்ப சாதாரண பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். ஆனா அந்த சமந்தாவுக்கு சரியான டோஸ் கொடுத்திருக்க. அவளை உனக்கு பிடிக்கலன்ற ஒரு விஷயம் போதும், ஈஸியா உன்னை என் பக்கம் இழுத்துருவேன். சாம், எங்க அம்மாவுக்காக தான் நீ ரிங்கை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஃபீல் பண்ணி இந்த ரிங்க செயின்ல மாட்டி வச்சிருப்பேன்னு எனக்கு புரியுது. அப்படி இருந்தும் எப்படி உன்னால இதை கழட்ட முடிஞ்சது? என் அம்மாவோட உடம்ப பத்தி யோசிக்கிற நீ என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால இதை வச்சிருக்க முடியல சாம். நீ எப்படி யோசிக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். நீதான் என்னோட வைஃப். இது உன்கிட்ட தான் இருக்கணும். அதுதான் சரி. என்ன இது, ரோபோ ரோஸ் எல்லாம் தூக்கிட்டு போகுது? ஃபாலோ மீ, ஃபாலோ. எலி எதையோ தேடி போகுது. இன்னைக்கு அதை நாம பொறி வச்சு புடிச்சிட வேண்டியதான். வாஷ்ரூம்ல இருக்கியா? இனிமே இங்க இருக்கிறது நல்லதில்ல. உடனே கிளம்பிடுவோம்.
ரூமை பார்த்தா அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி தெரியல. இவன் என்னமோ உட்காந்து எழுதிட்டு இருக்கான். ஒருவேளை டைரியா இருக்குமோ? அடைச்சே, அதுவா இருந்தா அவன் ரூம்ல உட்காந்து எழுதியிருப்பானே. லவ் லெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடைச்சே, என்ன இழவா இருந்தா நமக்கு என்ன? அந்த பொண்ணு இங்க இருக்கிற மாதிரியும் தெரியல, வெளியில போன மாதிரியும் தெரியல. என் கணிப்பு சரியா இருந்தா அவ பாத்ரூம்குள்ளதான் இருக்கணும். ஓஹோ, ராத்திரி நேரத்துல 2 பேரும் ரகசியமா சந்திச்சு கொஞ்சம் குழாவுறீங்களா? பகல்ல மூஞ்சிய பாவம் மாதிரி வச்சுக்கிட்டு ராத்திரி இல்லாத வேலையெல்லாம் பண்ண வேண்டியது. இதை இப்படியே விடக்கூடாது. வில்லுப்பாட்டு மாதிரி நல்லா வாசிச்சு 2 பேரையும் நார அடிச்சிடணும். அப்பதான் என் மனசு ஆறும். நாராயணா, சீக்கிரமா ஆக்ஷன்ல இறங்குடா, லேட் பண்ணாத. இவன் என்ன பரீட்சைக்கு எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கான், பைத்தியக்கார பையன். மாட்டிட்டான். இந்த வீட்டுக்கு டூப்ளிகேட் கீ பண்ணி வச்சது எவ்வளவு நல்லதா போச்சு. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. சமந்தா, ஓ சத்தியம் பொய்ன்னு இன்னைக்கு நான் நிரூபிக்கிறேன். எங்க போனானுங்க அந்த 2 முட்டா பயலுகளா? டேய், சாம், தப்பா எடுத்துக்காத. நான் இந்த நேரத்துல உன்னை பார்க்க வந்திருக்க கூடாது. ஆனா என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியல. நான் கண்டிப்பா உன்னை தொந்தரவு பண்ண விரும்பல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு என் அம்மா எப்போ உன் கையில இருக்கிற ரிங்க உருவி போட்டாங்களோ அன்னைக்கு என் பாதி உயிர் போயிடுச்சு. வாழ்க்கையில சில மெமரிஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம லைஃப்ல நடந்த முக்கியமான விஷயம் என்கேஜ்மெண்ட். என்னைக்கு எங்க அம்மா பேச்சு கேட்டு எப்ப நீ ஆல்பத்தை கொழுத்துனியோ அன்னைக்கு என் மீது உயிரும் போயிடுச்சு. ஏதோ இந்த மோதிரம் உன்கிட்ட இருக்கிறத பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நானே உன் கூட இருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. யாரோ ஒருத்தி ஏதோ ஒண்ணு சொன்னதுக்காக சென்டிமெண்டா வச்சிருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டேன்ல, அப்ப என் எதையுமே நொறுங்கி போச்சு. நாம நேசிக்கிறவங்க நம்ம பக்கத்துல இருந்தும் அவங்கள பார்க்காம பேசாம இருக்கிறது எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும்.
அந்த வலி எனக்கு நிறையவே கிடைச்சிருச்சு. போதும் சாம், யாராவது ஒரு ஆள் அந்த வலியை அனுபவிச்சா போதும். அதனாலதான் இந்த மோதிரத்தை உன்கிட்ட கொடுத்தா உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நினைச்சு வந்த. மத்தபடி உன்னை சங்கடப்படுத்த நான் இங்க வரல. சாம், சாம், நேத்து நான் 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா பார்க்க முடியாது சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆமாண்ணே, போன வாரம் நானும் 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா என்ன பார்க்கவே வரமாட்டான்ட்டாங்க. நான் பண்ண தப்புக்கு பாவம் அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. அண்ணே, நீங்க ஏன் அதே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? நடந்தது நடந்து போச்சு. நாம அதுக்கு என்ன செய்யணும்? சக்கரா, நடக்க கூடாது நடந்து போச்சு. நாம என்ன செய்ய முடியும்னு எப்படா சும்மா விட முடியும்? என்ன சித்தப்பா உளறிட்டு இருக்கீங்க? நாம மோசம் போயிட்டோம்டா, நாம மோசம் போயிட்டோம். ஐயோ, இந்த விஷயம் மட்டும் என் சின்ன மருமக ஜெயந்திக்கு தெரிஞ்சா அவன் உயிரோடவே இருக்க மாட்டாளே. செத்துருவாடா, செத்துருவா, செத்துருவா. சித்தப்பா, முதல்ல வாயை கழுவுங்க. எப்ப பார்த்தாலும் அவசரமா பேசிட்டு. நான் வாயை கழுவுறது இருக்கட்டா. அங்க ஒருத்தி நம்ம சூரிய வம்ச குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் கழுவி கழுவி ஊத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காளே. அவளை நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? சித்தப்பா, இப்படி தலையும் புரியாம வாழும் புரியாம குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன நடந்துச்சு, யாரு என்ன பண்ணாங்கன்னு தெளிவா சொல்லுங்க. இன்னும் என்னடா தெளிவா சொல்றது? அதான் சூரிய வம்ச குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போச்சே போச்சே. சித்தப்பா, இப்படி உளறிட்டே இருந்தீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஓ, அந்த சாமானிய பாவம் அப்பாவி நல்ல பொண்ணு, அது அமெரிக்கால வளர்ந்த பொண்ணு. அது ஏதோ Dress கொஞ்சம் கம்மியா போட்டுச்சீங்க ஒரே காரணத்துக்காக எல்லாரும் என்ன குதிச்சீங்க. ஆனா இன்னைக்கு அந்த படுபாவி சமந்தா நம்ம சூர்யாவை அவ ரூமுக்கு வர வச்சு நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டாளேடா. சித்தப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல அந்த கொடுமையை எப்படிடா என் வாயால சொல்றது? நீங்க 2 பேரும் போய் பாருங்க, போங்க. சித்தப்பா, அவங்க 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லல்ல. அடா முட்டா பையல, அவன் மத்தவங்க முன்னாடி அப்படி நடிக்கிறானா? அப்படியே பேசிக்கிறதுனாலும் கதவை திறந்து வச்சுட்டு பேச வேண்டியதானடா. கதவை சாத்திக்கிட்டு 2 பேரும் என்னடா பண்றாங்க? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும்டா. ஆனா இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. போய் மேல பாரு, போடா. சித்தப்பா, நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இல்லாம இருக்கட்டும், அப்ப இருக்குங்க. போடா. சாம், ஒரு நிமிஷம் வெளியே வா. இங்க டோர் லாக் ஆயிருக்கு சாம், வெளியே வா. டோர் யாரோ வெளியே லாக் பண்ணிருக்காங்க சாம். கூட இருக்கிறவங்களே நம்மள நம்மளே நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. இப்ப நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. நீங்க வரும்போது டோர் ஓபன்ல தானே இருந்துச்சு. ஆமா, ஆனா யாரோ வேணும்னே தான் லாக் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ண முடியும்? லாக் பண்ணவங்களே திரும்ப வந்து ஓபன் பண்ணாதான் உண்டு. எல்லாம் உங்களாலதான். நான் தான் ரிங் வேண்டாம்னு திருப்பி கொடுத்துட்டேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப வந்தீங்க? அதுவும் இந்த மிட் நைட்ல. சின்னத்த கிட்ட உங்களை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் வேற பண்ணிருக்கேன். இப்ப நீங்க ரூம்ல இருக்கிறது பார்த்தா என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? நான் தான் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறேன்ல, அப்புறம் ஏன் வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? ஓ, உனக்கு எப்பவுமே உன்னை பத்தி மட்டும்தான் கவலை. யாராவது உன்னை ஏதாவது சொல்லுவாங்க, இல்லன்னா நீ பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் என்ன ஆகுறது, இத பத்தி மட்டும்தான் யோசிப்பியா?
உன்னையே நினைச்சிட்டு இருக்கேனே. என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உனக்கு இருக்கிற அதே டென்ஷன் எனக்கும் இருக்கு. என்னால உனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். சாரி, போதுமா? யாரோ பண்ண வேலைக்கு நான் இப்ப மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகாம அமைதியா ப்ளீஸ்.